இருக்கிறது, ஒரு பதிவையும் காணும். அவர் பத்தி ஒரு பேர் இருக்கிறது, அவர் எழுதின புஸ்தகம் இருக்கான்னு முதல்ல போய் கேளுங்க. அபு ஹனீஃபா இமாமுடைய புஸ்தகம் ஏதாவது இருக்காண்டு? இல்ல, அவர் பேர்ல எந்த நூலுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் யாரும் மக்கள் கவனிக்கவும் கிடையாது, பாதுகாக்கவும் கிடையாது. அப்ப நீங்க என்ன வழங்கின நபிகள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நானே பாதுகாப்பேங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னா நஹனு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். இந்த மார்க்கத்தை நாம தான் அருளி இருக்கிறோம், நாமே இதை பாதுகாப்போம். அப்ப அல்லாஹ் இதை பாதுகாக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் நமக்கு வணக்க வழிபாடு காட்டினார்களோ அது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டு, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட்டு, அவைகள் எல்லாம் புத்தகங்களாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது. அதை என்ன செஞ்சிடலாம், மொழிபெயர்த்து சொன்னால் அழகா தொழுதுட்டு போயிடலாம். உங்களுக்கு ஏன் இது தெரிய இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டா, உங்களுக்கு இந்த மதுஹபுல உள்ள விஷயத்தை தான் சொல்லி தந்தாங்களே தவிர ஹதீஸ்ல உள்ளபடி சொல்லி தரல. அப்ப நம்ம கூட தொழுகை நபி வழி தொழுகைன்னு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், நபி வழியில் எப்படி தொழுகிறதுன்னு சொல்லி. அந்த புஸ்தகத்தை நீங்க நம்முடைய onlinepicture.comல இணையதளத்துல நீங்கள் உள்ள போய் வாசிக்கலாம். அதுல தொழுகையில எல்லா சட்டமும் இருக்குது. எப்படி இருக்கு, எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குனிஞ்சாங்க, குனியும் போது இதை ஓதுனாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சம்பந்தப்படுத்தி அனைத்து தொழுகை சட்டங்களும் என்ன இருக்கிறது, அதுல இருக்கிறது நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதனால மதுஹப் என்பவர்களுக்கு அவங்களுடைய இது பாதுகாக்கப்பட்டதை விட நபிகள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அதிகமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சில உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த மதுஹபுல உள்ள இமாம்களை வச்சுதான் நம்ம கரெக்டா செய்ய முடியுங்கிறோம்ல, அது தவறு என்பதற்கு அந்த இமாம்களுக்கு நிறைய சட்டம் தெரியல என்று நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். உதாரணமாக மழை வறட்சியான ஒரு காலம் இருக்குது, மழை பெய்யாம வறட்சி இருக்கணும், மழை தேவை இருக்கிறது. மழைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, மழை தொழுகைன்னு ஒரு தொழுகையை அவங்க நமக்கு தந்துட்டு போனாங்க. இந்த ஹனபி இமாம் இருக்காரு, அபு ஹனீஃபா இமாம், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா மழை தொழுகை ஒண்ணு கிடையாதுங்கிறார். இப்ப மழை தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது, அது யாருக்கு தெரியல, ஒரு பெரிய இமாமுக்கு தெரியல, இல்லங்கிறார். அவர் ஏன் இல்லங்கிறார், அவருக்கு இந்த ஹதீஸ் கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்கு தொழுதாங்கிற என்ன செய்யல, அவருக்கு கிடைக்காதனால மழை தொழுகை இல்லைங்கிறார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. பெருநா தொழுகைக்கெல்லாம் பெண்கள் திடலுக்கு தொழுதாங்க. பெண்களை தடுக்க கூடாதுன்னு வேற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. லா தம்னு இமா அல்லாஹி அனில் மசாஜித், பெண்களை பள்ளிவாசலுக்கு வர்றத தடுக்காதீங்க. அவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது எந்த மதுஹபுடைய பள்ளிகளையாவது பொம்பளைகள் அலோ பண்றாங்களா, ஷாஃபி பள்ளியில் அனுமதிக்கிறாங்களா, ஹனபி பள்ளியில் அனுமதிக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்கன்னு நம்ம ஆதாரத்தை பார்க்கிறோம். இந்த மதுஹபுங்கிறவங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப இவங்க மதுஹப் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரா இருக்குதா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவா இருக்குதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமான விஷயங்களை தான் என்ன செய்யறாங்க, மதுஹப்னு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஜும்மா தொழுகை இருக்கிறது. இந்த ஜும்மா தொழுகைக்கு எல்லா ஊர்களையும் அவங்க ஷாஃபியா இருக்கட்டும், ஹனபியா இருக்கட்டும், மாலிகியா இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா 2 பாங்கு சொல்றாங்க. ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பாங்கு சொல்றாங்க, 2 பாங்கு சொல்றாங்க. ஆனா நீங்க புகார்ல ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது. இமாம் மெம்பர்ல ஏறின பிறகு சொல்லக்கூடிய அந்த 1 பாங்கு தான் இருந்ததே தவிர இந்த 2 பாங்கு எல்லாம் பிற்காலத்துல உண்டாக்கப்பட்டது. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல இல்லாத ஒன்றை இன்னைக்கு அவ்வளவு மதுஹப்காரங்களும் செய்யறாங்களே, இவங்களை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எப்படி குர்ஆனை எப்படி போக முடியும்? ஆதாரத்தோட எடுத்து காட்டலாம். புகாரில இருக்கிறது, என்ன இருக்கிறது, ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமர் காலத்துல எல்லாம் ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல மக்கள் எல்லாம் வரலன்ற உடனே கடைவீதியில போய் 1 பாங்கு சொல்ல, ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாரு அப்படின்னு ஒரு புகார்ல வருதுங்க. இதை வச்சுட்டு என்ன பண்றாங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் 2 பாங்கு சொல்றாங்க. இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும், இந்த மதுஹபுல உள்ளதுதான் கரெக்ட் நம்ம நினைச்சோம்னு சொன்னா இந்த மதுஹபுவாதிகள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக அதை செஞ்சு வச்சிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல 1 பாங்கு, இவங்க எப்படி 2 பாங்கு ஆக்குனாங்க, அதை நீங்க பாக்குறீங்க.
இது இது உங்களுக்கு மார்க் அறிவு இல்ல, மதுஹப்ங்கிற பேர்ல மார்க் அறிவே இல்லைங்கிறது நீங்க விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உதாரணமா நம்ம தொழுகும் போது அந்த தொழுகையில தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டு போயிட்டாங்க. நம்ம தேடலையே தவிர எல்லாமே ஆத்தன்டிக்கா புக்ல இருக்கிறது. இப்ப இந்த மதுஹப் கிதாபுல தொழுகையை பத்தி எழுதும்போது என்ன செய்யறாங்க, பயங்கரமான ஒரு கேலி கூத்தாக எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி எழுதி வச்சிருக்காங்க, ஒரு மனிதர் தொழுகிறார், அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அத்தஹியாத்து ஓதி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே இப்ப தொழுகையை வந்து என்ன செய்யணும், தொழுகையை விட்டு வெளியே வரணும். தொழுகை விட்டு வெளியே வர்றது எப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி வெளியே வரணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லிட்டு தான் வெளியே வரணும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகைக்கு உள்ள போகணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு என்ன செய்யணும், தொழுகையை முடிச்சிட்டு வெளியே வரணும். இதுதான் வந்து நீங்க நாங்க உலகமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சட்டம். ஆனா இந்த ஹனபி மதுஹப்ல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா, நீங்க அத்தஹியாத்து ஓதி முடிச்ச உடனே சலாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னத்தையா செஞ்சுட்டு வெளியே வரலாம். என்ன செய்யலாமா, பாக்கெட்ல ஏதாவது உணவு பொட்டுக்களை போட்டுவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டுட்டு தொலையை விட்டு வெளியே வரலாம். அல்ல பக்கத்தில் உள்ளவனை பார்த்து சிரிக்க வேண்டியது, சிரிச்சுட்டு என்ன செய்யலாம், வெளியே வரலாம். அல்ல பக்கத்தில் உள்ளவனை பார்த்து சோமா இருக்கலாம்னு கேட்டு என்ன செய்யலாம், தொழுகையை முடிக்கலாம். தொழுகையை முடிக்கிற முறைகளை வந்து இப்படி எல்லாம் துருல் முக்தாருங்கிற கிதாபுல என்ன செய்யறாங்க, ஹனபி மதுஹப்ல எழுதி வச்சிருக்காங்க. அல்லது வேணும்டே வந்து காற்று பிரிய வைக்கிறது, வேணும்டே காற்று வெளியேற்றி என்ன செய்யறது, தொழுகையை விட்டு முடிக்கலாம், அல்லது சலாம் கொடுத்து முடிக்கலாம், அல்லது கடைசியா தான் அவு சல்லிம கடைசியா சலாம் கொடுத்து கூட முடிக்கலாங்கிறாங்க. இவங்க எல்லாம் இஹ்லாஸான ஆட்களா? இப்படி எல்லாம் எழுதி வச்சவன் வந்து தொழுகையை பத்தி ஏதாவது ஒரு இரையச்சம் உள்ள ஒரு மனுஷன் எழுதியிருப்பானா? அப்ப இந்த மதுஹப்பை பத்தி நீங்க தெரிந்து கொள்வதாக இருந்தால், நபி வழிக்கு முரணான மதுஹப்புகள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய உரைகள் நம்முடைய onlinepj.comல வந்து மதுஹப்னா என்னென்ன கிறுக்குத்தனம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு விஷயங்கள் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் ஹதீஸுக்கு மாத்தமா இருக்குங்கிறது எல்லாம் நம்ம onlinepj உள்ள போனீங்கன்னு சொன்னா அதுல மதுஹப் சம்பந்தப்பட்ட அந்த உரைகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க, அதுல நிறைய ஆதாரங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனால மதுஹபே நமக்கு தேவை கிடையாது, இமாம்களே நமக்கு தேவை கிடையாது, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு புகாரி எல்லாம் தமிழ்ல வந்துருச்சு, ஆங்கிலத்துல வந்துருச்சு, முஸ்லீம் வந்து தமிழ்ல வந்துருச்சு, ஆங்கிலத்துல வந்துருச்சு, உருதுல வந்துருச்சு, நசை வந்துருச்சு, திருமதி வந்துருச்சு, ஒவ்வொரு ஹதீஸ் நூலா மொழிபெயர்த்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ஹதீஸ்களை நீங்க வாங்கி வைத்துக் கொண்டாலேயே போதும், எப்படி நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்ணலாமோ அதை அழகா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எனக்கு கொஸ்டின் என்னன்னா, முன்னைய பதிலோட சம்பந்தப்பட்டது, உடல் உறுப்புகள் தானம் செய்யலாமா, அது சம்பந்தமா இஸ்லாமிய பார்வையில ஒரு விளக்கம் அளிங்க. அதாவது உடல் உறுப்புகளை மார்க்கத்துல வந்து ரெண்டாக நீங்க பிரிச்சுக்கணும். ஒன்னு நிர்பந்தமான ஒரு நிலையில் அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த இயலும் என்கிற வகையில தானம் செய்கிறது. இன்னொன்னு வந்து சும்மா ஆராய்ச்சிக்குன்னு சொல்லி என்ன செய்யறது, உடலை கொண்டையே தானம் செய்து வைக்கிறது. இப்ப மனிதனுடைய உறுப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவனுடைய உறுப்புகளை எதை தானம் செய்ய முடியும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, உயிரோட இருக்கும் பொழுது அவனுடைய கிட்னியை தானம் செய்ய முடியும். உயிரோட அவன் இருக்கணும், அப்பதான் கிட்னி. செத்த பிறகு கிட்னியை தானம் செய்ய முடியாது. நான் செத்துட்டேன்னா என் கிட்னியும் சேர்த்து செத்து போயிடும். அப்ப என்னுடைய 2 கிட்னி எல்லா மனுஷனுக்கும் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த 2 கிட்னில ஒன்னை எடுத்துட்டா கூட இன்னொரு கிட்னி என்ன செஞ்சிடறேன், அதை சமாளிச்சுக்கிறோம் கண்டிஷனா இருந்தா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் உயிரோட நான் இருக்கிறேன், எனக்கு 2 கிட்னி நல்லாவே இருக்கிறது, எந்த விதமான பாதிப்பும் இல்ல. மெடிக்கல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க, சும்மா போய் உடனே கிட்னி கொடுக்கறவன எடுத்துட்டு விட மாட்டாங்க. என்னுடைய உடல், என்னுடைய வயசு, நோயுடைய அறிகுறிகள், அந்த கிட்னியுடைய தன்மை எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கு ஒரு கிட்னி எடுத்துட்டா கூட இவன் வந்து வண்டி ஓடிடும் அப்படிங்கிற நிலையில இருந்தா ஒரு ஆளுடைய கிட்னி என்ன செய்வாங்க, எடுத்து அடுத்த ஆளுக்கு வைப்பாங்க. ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவினர் இருக்கிறாரு, அவருக்கு 2 கிட்னி செயலிழந்து போச்சு. இந்த கிட்னியை ஒரு ஆள் கொடுத்தா அவர் பொழைச்சுக்கிடுவாருங்கிற மாதிரி இருக்கிறது. அப்ப நம்முடைய வாப்பா, நம்முடைய புள்ள, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன் மாதிரி அந்த மாதிரி நிலை இருந்தா சரி நம்ம அந்த ஒரு கிட்னியை கொடுப்போமே அப்படின்னு கொடுக்கலாமான்னு கேட்டா
இது ஒரு விஷயம். இது செத்தவனை கொடுக்கறது இல்ல. நம்ம உயிரோட இருக்கும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ராவா அல்லாவே 2 வச்சிருக்கிறான்ல, அதனால என்ன செய்யறோம், உன்னிலேயே அந்த உடல் இயங்கிக்கணுங்கிற காரணத்தினால இது கொடுக்கலாமா? இது தாராளமா, இது தடுக்க முடியாதீங்க. நமக்கு சொந்தமான ஒரு பொருள் கூடுதலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது ஒரு மனுஷனுக்கு உதவுதுங்கிற சாதாரண ஒரு அறிவுல உள்ள விஷயம். உங்களுக்கு மேல் மச்சமா அது எதை செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கும் பொழுது குளில் அஃபுவ, எது மேல் மிச்சமா இருக்கு அதை செலவு பண்ணுங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் வச்சுக்கப்பா, இது காசு பணத்துக்கு மட்டும் இல்ல. எதை மேல் மிச்சமா அது யூஸ் ஆகுமோ அதுக்கான கையை வெட்டி எல்லாம் கொடுக்கல. அது ஒருத்தங்க இன்னொருத்தனுக்கு எல்லாம் வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரியான முறையில இந்த கிட்னியே கொடுப்பாங்க. வேற ஒரு மனுஷனுடைய உறுப்பு எடுத்து இன்னொரு மனுஷன் இதயத்தை